வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 200 முட்டைகளுக்கு மேலே இடக்கூடிய சசெக்ஸ் கோழி இனங்களை பற்றி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோழி இனங்கள் உலகம் முழுவதும் பெரிய லெவலில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கோழி இனங்களாக இருக்குங்க. முட்டைக்காகவும் இறைச்சிக்காக இந்த ரெண்டுக்காகவுமே பார்த்திங்கன்னா அதிக லெவலில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கிய இனங்களாக இருக்கிறதுனால இந்த கோழி இனங்களோட சிறப்புகளை நீங்களும் தெரிந்துக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த கோழி இனங்களை பாருங்கள். இந்த கோழி இனங்கள் ஒற்றை கொண்டை அமைப்பு கொண்ட ஒரு இனங்கள்ங்க. இதோட கால்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் தடிமனாக இருக்கக்கூடிய கால்களை கொண்டதுங்க. பொதுவாக இந்த இனங்களில் நிறையா வகையான வண்ணங்களில் பார்த்திங்கன்னா கோழிகள் இருந்தாலும் இந்த வெள்ளை கலர் கோழி இனங்கள்லாம் பெரிய லெவலில் பெரும்பான்மையான நபர்களால் விரும்பி வளர்க்கப்படக்கூடிய ஒரு கோழி இனங்களாக இருக்குங்க. இதோட உடம்புல முக்கால்வாசி வெள்ளை நிறங்கள்லையோ, இந்த கழுத்து பகுதியில் இந்த கருப்பு கலர் இறகுகளோ, அதே போல் இந்த வால் பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் இறகுகளால் இருக்கும். இந்த இனங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கனால இந்த இனங்கள் பெரும்பான்மையாக இந்த வணிக ரீதியாகவும் அதிக லெவலில் வளர்க்குறாங்கன்னு சொல்லலாங்க. அப்போ இதே இனங்களில் நிறையா வகையான வண்ணங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறையா வகையான வண்ணங்களில் இருக்குது. இப்போ இங்கேயே பாருங்கள், பழுப்பு நிறத்துலேயே வெள்ளை டாட் இருக்க மாதிரி இருக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கருப்பு மற்றும் பழுப்பு நிறத்தில் வெள்ளை டாட் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இனங்களும் இருக்குங்க. இது போகையும் பார்த்திங்கன்னா நிறையா வகையான நிறங்களில் இருக்குது. இந்த இனங்களோட பூர்வீகம் எதுன்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் கிங்டம் தாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் 18 வாரங்களில் இருந்து 20 வாரங்களில் முட்டையிட ஆரம்பிக்குங்க. சராசரியாக வருஷத்துக்கு 200லேருந்து 250 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டது. முட்டைகள் பார்க்குறதுக்கு நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் போல் பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். முட்டைகளோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 55லேருந்து 65 கிராம் வரைக்கும் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. சரி, அப்போ எந்த லெவலுக்கு இறைச்சி தரோன்னா பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். அதாவது இதோட இறைச்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் தரக்கூடிய இனங்கள் தாங்க. சேவலோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.4லேருந்து 4.1 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டாதுங்க. இதே கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.7 கிலோவிலேருந்து 3.2 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட்டை எட்டோங்க. இந்த காணொலி வாயில அந்த சசெக்ஸ் கோழி இனங்களை பற்றியோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னா இந்த சசெக்ஸ் கோழி இனங்கள் உலக லெவலில் நிறைய நாடுகளால் வளர்க்கப்படுதுன்னு நான் சொல்லிட்டேன். அதே போல் இந்தியாவிலேயும் பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் இந்த இனங்களை வணிக ரீதியாக கொண்டு போய் வளர்க்குறாங்க. அதனால தான் இந்த இனங்களை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக இந்த காணொலி வேலை நான் சொல்ல. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.